திறந்த பல்கலையின் முதலாவது துணைவேந்தர். திறந்த பல்கலையின் முதலாவது துணைவேந்தர். அப்ப 78ஆம் ஆண்டுத்தான், நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். 78ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு தான் திறந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அதுல கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் தான் 80ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பதை ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் தான் 1980ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். அப்ப இதை உருவாக்கக்குள்ள இபி குணத்திலக்க என்பவர் தான் இதுல முதலாவது துணைவேந்தராக இபி குணத்திலக என்பவர் தான் இதுல முதலாவது துணைவேந்தராக பதவியேற்றிருந்தார். ரைட். இப்ப பாருங்க, நிசங்க விஜயரட்ன அதை உருவாக்கிய கல்வி அமைச்சர். தற்போதைய துணைவேந்தர் PMC திலகரட்ன. தற்போதைய துணைவேந்தர் PMC திலகரட்ன. அதே போல டாக்டர் உபாலி மாம்பிட்டிய திறந்த பல்கலையின் வேந்தர் என்பதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. திறந்த பல்கலையின் வேந்தர் என்பதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. அப்ப கேள்விக்கு விட நான்காவது விட இபி குணத்திலக. நிசங்க விஜயரட்ன அதை உருவாக்கிய அமைச்சர் அஸ்மீன் புகாரி. மைக்க மியூட் பண்ணுங்கம்மா, உங்களோட மூஞ்சி தெரியுது. அஸ்மீன் புகாரி. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த திருநாள் காலம் என்பதால எல்லோரும் பிஸியா இருப்பாங்க. அந்த பெருநாள் என்பதற்காக வார ஞாயிற்றுக்கிழமை நாங்க விடுமுறை தர மாட்டோம். எங்களோட ஓடரா போய்க்கிருக்கும். நாங்க எதிர்பார்க்கிறோம் மே மாசம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட எக்ஸாம் திட்டமிடப்படலாம். அப்ப அதுக்கிடையில பிரேக் சார் அளவுக்கு எல்லாம் நேரம் இல்லை. ஜாயிண்ட் ஆகிறான், ரெக்கார்டிங்க பார்க்கிறான். ரைட், ஓகே. இப்ப ஒரு இவ்வளவு காலமும் பல்வேறு தேடல்களுக்கு மத்தியில தான் அடுத்த கேள்வி. அந்த கேள்வியில இருக்கிற விடையும் பிழை, நீங்க கற்பனை பண்ற விடையும் பிழையா இருக்கும். நான் சொல்றேன்னா, நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், தேசிய தொழில் தகமை மட்டம். இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின நாடு சிலது இங்கிலாந்து, சிலது ஆஸ்திரேலியா. இரண்டும் தவறு. இவ்வளவு காலமும் சில இடங்கள்ல சிலது பலது இருந்தா ஒரு நீண்ட தேடலுக்கு பிறகு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நியூசிலாந்து தான் 1991ஆம் ஆண்டு தேசிய தொழில் தகமை மட்டத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். நியூசிலாந்து தான் 1991ஆம் ஆண்டு தேசிய தொழில் தகமை மட்டத்தை. அப்ப அதற்கு விடையா நீங்க தேசிய தொழில் தகமை மட்டத்தை எழுதி கொள்ளலாம். நியூசிலாந்து விட இல்லையே சார். கன்ஃபார்ம் விடைய எழுதி கொள்ளுங்க. விடைய எழுதி கொள்ளுங்க அம்மா. நீங்க எல்லா விடையும் பட்டி போட்டு நியூசிலாந்து எழுதி கொள்ளுங்க PDF-ல. 91ஆம் ஆண்டு 1991ஆம் ஆண்டு.